டயர்ல 6 இடத்துல TWI மார்க் வரும். அது ஏன் தெரியுமா? TWI மார்க்கு நேரா டயர் சென்டர்ல 3 லைன் மார்க் இருக்கும். அது தேய்த வரைக்கும் டயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கோல்டு பிரஷர் PSI மார்க்ன்றது அந்த டயருக்கு எவ்வளவு பிரஷர் வைக்கணும் அப்படின்றத கம்பெனிக்காரங்க கொடுத்துருக்காங்க. அது ஏன் கோல்டு பிரஷர்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த டயர் கூலிங்கா இருக்கும் போது அந்த பிரஷர் வச்சோம்னா தான் அந்த டயருக்கு கரெக்டா இருக்கும். ஏழை மார்க்ன்றது உங்களுக்கே தெரியும். அது எந்த டைரக்ஷன்ல சுத்தணும்ன்றத மென்ஷன் பண்றது. அந்த டயர் டியூப்லெஸ்ஸா நான் டியூப்லெஸ்ஸா அப்படின்றத அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் டயர் சைஸ் மாறும். அதை எதை வச்சு சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 80-100க்கு 17. இதுல 80ன்றது டயர் வந்து கிரவுண்ட்ல பட்டு ஓடுற இடத்தோட அளவு தான் 80. 100ன்றது டயரோட மொத்த அகலம். இதுல 17ன்றது டயரோட இன்னர் டயாமீட்டர். இதுல MC-ன்றது மோட்டார் சைக்கிளுக்கு போடுறது, SC-ன்றது ஸ்கூட்டர்ஸ்க்கு போடுறது. 46P-ன்றது அந்த டயர் எவ்வளவு ஸ்பீட்ல எவ்வளவு வெயிட்ட தாங்கி ஓடும். இத டீட்டெயிலா பார்க்கணும்னா அந்த பிராண்டோட வெப்சைட்ல பாத்துக்கலாம். இதுல இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் கொடுத்திருப்பாங்க. அது முதல் 2 நம்பர் மேனுஃபேக்சரிங் வாரத்தையும், ரெண்டாவது